வெயில் காலத்தில் அடிக்கடி உங்களுக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருதா? அடிக்கடி கண் மருத்துவரை போய் பார்க்குற மாதிரி இருக்கு. ஏன் வெயில் காலத்தில் மட்டும் எனக்கு அடிக்கடி கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை? எனக்குன்னு இல்லை, பொதுவாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வெயில் நாளில் தான் இருக்குது. அது ஏன் நடக்குது, ஏன் வெயில் காலத்துக்கும் கண்ணுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது டாக்டர் சுபாஷினி மெடிசன் சிம்பிளிஃபைட் சீரீஸ்க்காக. சுவாசி ஹெல்த் ஸ்பா சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கண் பிரச்சனைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி சம்மர் சீசனில் நமக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வரும், உங்களுக்கே தெரியும். ஸோ சம்மர் வந்துட்டாவே நமக்கு மெட்ரஸை வருமா, இல்லை கண்ணில் எரிச்சல் வருமா, கண் சிவந்து போகுதல், இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் வரும். ஏன் அது சம்மரில் ரொம்ப அதிகமாக இருக்குது, மற்ற நாளில் ஏன் அது குறைவாக இருக்குது, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது தான் இன்றைக்கி உங்களுக்கு சிம்பிளாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் அது வராமல் தவிர்த்துக்க என்ன பண்ணணும் அப்படின்றதையும் சேர்த்தே சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இது ஏன் வருது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏன் சம்மரில் யூஸ்வலாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ரீசன்னா பார்த்தா 3 ரீசன் தான் இருக்கும். அதில் ஸ்பெஷலாகவே என்னென்னா அந்த காலநிலை மாற்றம். சடனாக ஒரு சீசன்லேருந்து ஒரு சீசனுக்கு மாறும்போது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆன டைமில் தான் உங்களுக்கு இந்த நோயோட தன்மைகள் எல்லாமே வெளியே வரும். இது கண்ணுன்னு கிடையாது, சம்மர் சீசன் டு இன்னொரு சீசன் மாறும்போதோ இல்லை வேற ஒரு காலத்துலேருந்து சம்மருக்கு வரும்போது அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் நோயோட தன்மைகள் நிறையவே தீவிரமாக வெளியில் வரும். ரீசன்னா சேஞ்ச் ஆஃப் சீசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தட்ப வெப்பநிலையிலேருந்து இன்னொரு வெப்பநிலைக்கு நம்ம மாறும்போது இந்த சேஞ்சஸ் நடைபெறும். அப்போது அது அதிகப்படியான வெப்பநிலை மாற்றம் இருக்கிறதுனால நம்மளோட கண்ணில் தான் டைரெக்டாக அஃபெக்ட் ஆகும். கண் ரொம்ப சென்சிட்டிவ் பார்த்து உங்களுக்கே தெரியும். அந்த வெப்பநிலை மாற்றம் ஒரு ரீசன். என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணில் நேச்சுரலாகவே ஹைட்ரேஷனுக்காக நமக்கு அதோட டியர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவோம், கண்ணீர் படலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த படலம் என்ன ஆகிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பநிலை மாற்றத்தினால அதிகப்படியாக வேகமாக எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். யூஸ்வலாகவே அது ஒரு 4 செகண்டுக்கு ஒரு வாட்டி எவாப்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில்னால இன்னும் வேகமாக எவாப்ரேட் ஆகும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக உங்களோட கண்ணில் இருக்கக்கூடிய ஹைட்ரேஷன் குறையும் போது அந்த ட்ரைனஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். கண்ணோட தன்மை எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண் கண்ணில் விழுந்து நமக்கு நிமிட்டிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். கூடவே கண்ணு சிவந்து போகுதல், எப்பயுமே கண்ணை நம்ம போட்டு அரிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்கும். இதெல்லாம் எப்போ வரும்னா இந்த கண்ணோட நீர் படலம் எவாப்ரேட் வேகமாக ஆகும்போது வரும். இதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் 2வது முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலில் நடக்கக்கூடிய அந்த நீர் திரவம் குறைதல். யூஸ்வலாகவே நமக்கு வெயில் நாளில் அதிகப்படியான வேர்வை வெளியேறும் போது அதுக்கேற்ற நீர்த்தன்மை உள்ளே போகணும். ஸோ இது ரெண்டும் இம்பேலன்ஸாக இருக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்டர்னல் டீஹைட்ரேஷன் நடந்ததுனாலையும் உங்களுக்கு கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். மெயினாக இது கண்ணுக்கு மட்டும் வர்றதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்போஷர்னு சொல்லுவோம். ஸோ வெயில் நாளில் அந்த காற்றோட தன்மையே வறண்டு போய் தான் இருக்கும். டைரெக்டாக எந்த பார்ட் எக்ஸ்போஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்னு, கண், இந்த மாதிரி விஷயங்கள் தான். இது எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்களும் கூட. காற்றில் இருக்க வறண்ட தன்மையினால உங்களுக்கு டைரெக்டாக அஃபெக்ட் ஆகிற பார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண், ஸ்கின், இந்த மாதிரி சென்சிட்டிவான பார்ட்ஸ் தான். ஸோ அந்த வறண்ட தன்மை இருக்கும்போது கூடவே தூசி படிகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நம்மளோட கண் உறுத்தல் அதிகமாகும். அதனால ஏற்படக்கூடிய கண்ணோட சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வரும். அதே மாதிரி தான் இந்த மெட்ராஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. அந்த கண்ணோட ட்ரைனஸ் ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு அந்த இன்ஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாமே ஈஸியாக நடக்க ஆரம்பிக்கும். இப்போ கண்ணோட ட்ரைனஸ் வராமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு சம்மரில் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்கும். இப்போ எனக்கு இது ஃபுல்லாக மேனிஃபெஸ்ட் ஆகும், எனக்கு லைட்டாக ஆனால் நீங்கள் சொல்கிற சிம்டம் எல்லாமே இருக்குது. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கண் மங்குறது கூட இருக்கும். அந்த ட்ரைனஸ் ஓவர் ஆகும்போது அப்பப்போ கண் மங்குற மாதிரி தெரியும். அதனால் அவங்க நிமிட்டி கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், இன்டர்னலாக உங்களை ப்ராப்பராக ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். சம்மர் சீசன்னு கிடையாது, யூஸ்வலாகவே எல்லா சீசன்லேயுமே நீங்கள் ஹைட்ரேட்டடாக இருக்கணும். 3லேருந்து 3.5 லிட்டர் வரைக்கும் தண்ணி கம்பல்சரி எடுத்துக்கோங்க. அது முக்கியமாக நார்மல் வாட்டராக இருக்கட்டும், கோல்டு வாட்டராக இருக்க வேண்டாம். சுடு தண்ணி நீங்கள் கூட எடுத்துக்கலாம், ஆனால் கோல்டு வாட்டர் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. கூடவே கண்ணுக்கு குளுமை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கணும். இப்போ கண்ணுக்கு குளுமை தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய கீரைகள் எடுத்துக்கலாம். கூடவே நீங்கள் கரிசலாங்கண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக சேர்க்கும் போது, சுண்டைக்காய் இந்த மாதிரி விஷயங்கள் சேர்க்கும் போது உடம்புல இருக்க சூடும் தனியும் உங்களுக்கு அது கண்ணுக்குமே நல்லது. அப்போது அதே மாதிரி நீங்கள் நைட்டு படுக்கும்போது இந்த கண்ணுக்கு கீழே இருக்க மசில்ஸ் கிட்ட நீங்கள் தேங்காய் எண்ணெயோ இல்லை கேஸ்டர் ஆயிலோ அப்ளை பண்ணுறதும் இன்னமும் நல்லது. ஆனால் கண்ணுக்குள்ளே போகாமல் பார்த்துக்கோங்க. கண்ணுக்கு வெளியில் இந்த
இடத்துல மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாவே அது தாராளமாக உங்களோட கண்ணோட குளிர்ச்சியை வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். கூடவே எக்ஸ்டர்னலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஃபலா இருக்கு இல்லையா, த்ரிஃபலா பவுடர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ த்ரிஃபலா பவுடரை வச்சு நீங்கள் ஒரு கஷாயம் பண்ணலாம். எப்படின்னா, ஒரு 4 டம்ளர் வந்து தண்ணிக்கு ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் த்ரிஃபலா பவுடரை போட்டுட்டு கொதிக்க விட்டு வடிகட்டி ஆற விடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா காலையில் எழுந்திரிக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டே நீங்கள் கண்ணுக்கு மேலேயே வந்து த்ரிஃபலா வச்சு அந்த வாட்டரை வச்சு நீங்கள் வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கஷாயம் ப்ரிப்பேர் பண்ணி என்னால் வாஷ் பண்ண முடியாதுன்னு சொல்கிற பர்சன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, பால் இருக்கு இல்லையா, நம்மக்கிட்ட காய்ச்சாத பால் இருக்கும், அது வந்து நீங்கள் வந்து பஞ்சில் தொட்டு நனைச்சிட்டு கண்ணை மூடிட்டு கண்ணு மேலே ஒத்தி எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நல்ல ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். கூடவே நம்ம வந்து இப்போ பார்லர்லாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கண்ணுக்கு மேலே வெள்ளரி வைப்பாங்க. அதை நீங்கள் வீட்டிலேயே ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ வெள்ளரியெல்லாம் கட் பண்ணி கண்ணுக்கு மேலே வைக்கிறது, வெள்ளரி உள்ளுக்கு எடுத்துக்கிறது, வெள்ளரி பழம் எடுத்துக்கிறது, தர்பூசணி எடுத்துக்கிறது, இந்த நீர்த்தன்மை உள்ள பழங்கள் நிறைய எடுக்க ஆரம்பிங்க. இதெல்லாம் எடுக்க எடுக்க உங்களுக்கு அந்த கண்ணில் இருக்க தன்மை வந்து குறையும். அதே மாதிரி கண் படலம் வந்து நீர் படலம் வந்து அப்பப்போ இவாப்ரேட் ஆகும்னு நான் சொன்னேன் இல்லையா, அது அடிக்கடி இவாப்ரேட் ஆனாலும் உங்களை எப்படி நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் சிமிட்டுதல் ஒரு எவ்ரி 3-4 செகண்டுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஷியஸாக வந்து கண்ணை சிமிட்டிக்கிட்டே வரும்போது ஒருவேளை ட்ரை ஆனாலும் உங்களுக்கு அந்த கண் படலம் திரும்பவுமே உங்களுக்கு அது மேலே படியும் போது அந்த ட்ரைனஸ் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்ணோட ட்ரைனஸ் மட்டும் இல்லை, சம்மரில் டோட்டலாகவே உங்கள் பாடியை டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.